அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சுலபம், அதே மாதிரி குயிக்காகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நம்ம நான்வெஜ் ஏதாவது செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ புலாவ் செய்கிறதுக்கு நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, நெய் உருகுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரியாணி இலை, அது கூட ஒரு 10 முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நெய்யில் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 2 பச்சை மிளகாயும் இதில் நல்லா எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கி பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கோங்க. கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பச்சை பட்டாணி, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் குடமிளகாய், அது கூட கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம், ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேணாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். காய்கறிகள் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்கறிகளை வேக விடுங்க. தண்ணி சேர்த்தா தான் நம்மளுக்கு காய்கறிகள்லாம் வெந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் க்ரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் தயிருக்கு பதிலாக இதை ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீமும் இந்த லெமனும் இந்த காய்கறிகளோட ஒன்று சேரும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன், 1 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி சரியான அளவாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி வந்துடணும். இப்போது உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லை கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துருங்க. நம்ம பாஸ்மதி அரிசிக்கு எப்பயுமே ஒரு கப் எடுத்திங்கன்னா 1.25 கப் தண்ணி சரியான அளவாக இருக்கும். இப்போ ரைஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி பாதி அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் பாதி அளவுக்கு வெந்திருக்கும். தண்ணியும் ரைஸும் ஒரே சமமான அளவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், ரைஸ் பாதி வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை எடுத்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுவும் சைட்லேருந்து தான் நம்ம எடுக்கணும், நடுவில் இருந்து எடுக்கக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். பாருங்கள், அரிசியெல்லாம் உடையாமல் எவ்வளோ நீளமாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இந்த நெய்யெல்லாம் இறங்கி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியே நீங்கள் போட்டு வைக்கலாம் மூடிய. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி, ஒரு ரைஸ் கூட உடையாமல் நீளமாக எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரியே உங்களுக்கு செய்யணுன்னா நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஜெரினாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.